மேடம்? கண்டிப்பா அவங்க கிட்ட தாங்க போகணும். ஸ்கின் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்ப நீங்க பார்லர் போனாலும் நாங்க பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்லர்ல தருவோம். அது என்ன பண்ணும்னா மேல் லேயரை மட்டும் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. அகைன் ஒரு 25 days 30 daysல மறுபடியும் உங்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். பெர்மனண்டா நீங்க அப்புறம் பார்லர் மாசம் மாசம் போய் அது ஒரு இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். பட் உள்ள லேயர்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாம அது படர்ந்து அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லா நீங்க பார்லர் போய் ட்ரீட்மெண்ட் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா திருப்பி வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறதுதான் இதுக்கு பெட்டர். சரிங்க. தொடர்புக்கு நன்றி மாரியம்மாள் மேடம். ஓகே மேடம், நிறைய பேருக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இது மாதிரி மங்கு இருக்கு, முகம் முழுவதும் படவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனா உள்ள போய் சரி பண்ணணுங்க சார். கண்டிப்பா. இப்ப இது பாத்தீங்கன்னா லேயர்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஃபேஸ் லேயர்ல வர்றது கிடையாது. இப்ப இன்னர் லேயர் இருக்கும். இப்ப நமக்கு டெர்மஸ், எபிடெர்மஸ் இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கு ஸ்கின்ல. சோ இந்த ஸ்கின் உள்ள டெர்மஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிட்டு வரும்போது இது என்னன்னா உள்ள தண்ணி, நமக்கு இப்ப வாட்டர் கண்டென்ட் இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்ல, அதோடைய வறட்சி தன்மை காரணம் இருக்கும், மெலோனின் குறைஞ்சிருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ்னாலதான் இது வெளியில வருது. சோ நமக்கு உடல் பிளட் பியூரிஃபைட்ல இருந்து எல்லாமே பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க. ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது எப்படி மேடம் இருக்கு? ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது லைட்டா ஒரே ஒரு டாட் மாதிரி வர்றது கவனிக்கவே முடியாது. ஏன்னா உள்ள லேயர்ல இருந்து வந்துட்டு இருக்கும், இது தெரியவே தெரியாது. மேல லேயர்ஸ்க்கு வந்தது என்னங்கன்னா சன்ரைஸ் பட்டது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. மீண்டும் முன்னேறி வந்திருக்காங்க. வணக்கம் அழகுக்கலை. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு மணிமேகலை. எங்க இருந்து பேசுறீங்க மணிமேகலை மேடம்? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறோம். கேளுங்க மேடம், உங்க கேள்வி கேளுங்க மேடம். உமா பெங்களூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மணிமேகலை. என்னோட பிரதருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேக்குதுங்களா மேடம்? நான் பேசுறது கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. என்னோட பிரதருக்கு ஒரு 15 days பேக் டைபாய்டு ஃபீவர் வந்தது. ஓகே. அந்த ஃபீவர் வந்ததுனால ஹேர் ஃபால்டிங் இருக்கு. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் நடுவுல அந்த ஃபேஸ் அந்த முடி கொட்டினால கொஞ்சம் சொட்ட லைட்டா விழுந்த மாதிரி இருக்கு. அந்த டென்சிட்டி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இப்ப ஃபீவர் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டடா சரி ஆயிடுச்சா? மறுபடியும் பிளட் செக் பண்ணீங்களா நீங்க? அதெல்லாம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? நீங்க எகைன் இப்ப சொல்ல முடியாது, டைபாய்டு உள்ளேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க திருப்பி பிளட் செக் பண்ணி பாத்துட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. பிளட் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப சொல்ற ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல ஃபீவர் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பண்ண வேண்டாம். இப்ப டைபாய்டு இருக்கும்போது பண்ணீங்கன்னா இன்னும் கோல்ட் ஆகும்போது டைபாய்டு வர ஆரம்பிச்சிரும். இவங்களுக்கு ஒரே நல்ல மருந்துனா நிறைய ஜூஸ், டாக்டரே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க நிறைய ஜூஸ் எடுத்துக்க சொல்லி. டெய்லியுமே டைபாய்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 6 monthsக்கு டெய்லியுமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நல்ல ஒரு சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துருங்க. சாத்துக்குடி ஜூஸ் ரொம்ப நல்லது. ஈவினிங்ல ஒரு மாதுளப்பழ ஜூஸ் அந்த மாதிரி கொடுங்க. மாதுளப்பழ ஜூஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கலர் ரெடியூஸ் ஆயிருக்கும் டைபாய்டு வரும்போது. சோ கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி ஹேருக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கேரட் ஜூஸும் எடுத்துக்கலாம். இப்ப அவங்களுக்கு சொட்ட வேந்திருக்க இடத்துல இந்த ஸ்மால் அனியன் ஜூஸ் எடுத்துருங்க. நல்லா மிக்சியில தண்ணி ஊத்தாம மிக்சியில அடிச்சீங்கன்னா நல்ல ஜூஸ் கிடைக்கும். ஸ்மால் அனியன் ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸ் எடுத்து அடுப்புல லைட்டா சூடா பண்ணிடுங்க. வார்மா இருக்கும் போதே நீங்க அந்த சொட்டை வர இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிட்டே வாங்க. நியூ ஹேர் வளர ஆரம்பிச்சிடும். ரெகுலரா இதே பண்ணிட்டு வாங்க. இந்த கோல்டு இருக்கும், அதனால ஃபீவர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க.